நமது ஊர் கணேசபுரத்தில் கோயில் திருவிழாவை முடித்து நமது ஊர் கமிட்டியாரும் தலைவர் அவர்களும் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்து நமது அண்ணன் அஜித்குமார் அவர்களும் சிவனேசன் அவர்களும் இந்த விளையாட்டு போட்டியை ஏற்படுத்தி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு டான்ஸு இது மாதிரி நம்ம குழந்தைகளும் இந்த மாதிரி ஆடுமான்னு சொல்லி நிறைய பேர் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எல்லார்ட்டையுமே திறமை இருக்குது. அதனால் இது மாதிரி சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது. எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் சின்ன குழந்தைகள் ஆடும்போது நம்ம குழந்தைகள் தாய் தகப்பனார்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி இது இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகளில் நம்ம குழந்தைகள் தான் திடகாத்திரமாக இருக்கக்கூடிய கிராமத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் மட்டும்தான். ஏன்னு சொன்னால் குழந்தைகளை சிட்டிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எழுந்த உடனே சாப்பாடு கொடுக்க வேண்டியது, குளிப்பாட்ட வேண்டியது, சாப்பாடு கொடுக்க வேண்டியது வேனில் தூக்கி அடைச்சி விட்ருவாங்க. திரும்ப பிள்ளை குழந்தைகள் வரும், ஸ்கூல்லேருந்து வந்த உடனே தூங்கிக்கிட்டே தான் வரும். இறக்கி விடுவாங்க. உடனே ஏதாவது காப்பி எதுவும் கொடுத்து உடனே டியூஷன் அனுப்பிடுவாங்க. திரும்ப வரும். திரும்ப வந்தோன்னே சாப்பாடு கொடுத்து படுக்க வச்சுருவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு அப்போ செல்ஃபோன் கொஞ்சம் நேரம் விளையாடும். இதான் நம்ம குழந்தைகள் அப்படி கிடையாது. இந்த பக்கம் ஓடுவான், தெருவில் ஏறி மரத்தில் ஏறுவான், குதிப்பான். சிட்டியில் உள்ள பிள்ளைகளுக்கு வச்சா கால் முறிஞ்சிடும். உடனே இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு கால் ஒடியாது. ஏன்னா திறமையும் அதிகமாக இருக்கக்கூடியது நம்ம குழந்தைகள் தான். சுயமாக சிந்தித்து பசங்க அவங்களாகவே ஒரு இடத்துக்கு போகிறது வர்றதுலாம் இவங்களுக்கு தான் அதிகமான திறமை இருக்கும். அதனால் படிக்கிறதுலேருந்து எல்லாருமே கிராமங்களில் இருக்கிற பசங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கெட்டு போகிறதும் அதிகமாக இங்கே தான் இருக்கும். அதனால் பசங்க படிக்கணும். நமக்கு நம்ம ஏரியாவில் முன்னால் மாதிரி கிடையாது. கூலி வேலைக்கு போகிறதெல்லாம் இல்லை. இப்போ எல்லோரும் படித்தா எல்லாருக்கும் கண்டிப்பாக வேலை இருக்குது. யாரும் படிக்காமல் யாரும் ஒருவரும் படிக்காமல் பாதியில் நிற்பாருனாலே நமது தமிழக முதல்வர் அவங்கள வீட்டில் போய் ஆசிரியர்களுக்கு கலெக்டரே ஆர்டர் உத்தரவு கொடுக்குறாரு. முதல்வர் ஆணையின்படி வீட்டில் போய் இந்த பையன் எதனால் படிக்கலை, என்ன சூழ்நிலை, எதனாலன்னு சொல்லி 10th பாதியில் நிப்பாட்டினாலுமே அவங்கள கூப்பிட்டு படிக்க வச்சு அவங்கள பாஸ் பண்ண வைக்க சொல்கிறாங்க. +2 அது மாதிரி தான். எந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் படிக்கலனாலும் அவங்கள கூப்பிட்டு படிக்க வைக்கணுங்கிறது அவங்களோட இது. முன்னால் பசங்க ஆசிரியருக்கு பணியோட செய்து தான் படிப்பாங்க. இப்போ ஆசிரியர் பசங்களுக்கு பணியோட செய்து தான் படித்து கொடுக்குறாங்க. அதனால் அரசாங்கம் எந்த அளவுக்கு படிக்கணுங்கிறத கல்வியை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவ்வளோக்குள்ள அவங்க செலவு பண்ணுறாங்க. காலையில் வேலைக்கு போகிறவங்களுக்காக சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி காலை உணவு திட்டம் நம்ம முதலமைச்சர் கொடுக்குறாரு. காலையில் டிஃபன் ஸ்கூல்லே கொடுத்துட்றாங்க. அதனால் எல்லோரும் நல்லா படிச்சிங்கன்னா பக்கத்தில் நம்ம பவர் பிளான்ட் இருக்குது, ஆர்பர் இருக்குது, இஸ்ரோ இருக்குது. படிக்கணுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர யாராவது ஒருத்தன் இப்போ நண்பர்கள் சேர்றது நல்ல பையன்கிட்ட 10 பேர் சேர்றான்னா குடிக்கிற பையன்கிட்ட 100 பேர் சேரலாம். குடிக்கிறதுக்காக 1000 ரூபா செலவு பண்ணுவான். ஒரு ஃபீஸ் கட்டணம் ஒரு 100 ரூபா தந்தாலும் கொடுக்க மாட்டான். கெட்டு போகிறதுக்காக பல வழிகள் இருக்குது. நல்லதுக்கு வழிகள் அதிகம் இருக்காது. அதை நம்ம தான் அந்த வழிகளை இது பண்ணி பசங்க கண்டிப்பாக சொல்கிறேன், இவ்வளோ ஒற்றுமையாக இருந்து ஒரு ஊரில் கொடை நடத்தி எத்தனை வருஷமானு சொன்னாப்புல ஜெயக்குமார் சொன்னாப்புல 6 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்கிறாப்புல. இந்த குழந்தைகள்லாம் ஒரு டான்ஸ் வச்சு விளையாட்டு பிடிக்கிற எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆட அந்த பசங்களுக்கு தெரியலனாலும் சைட்லேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்தா அதை பார்த்து அந்த பசங்க பார்த்து எவ்வளோ அழகாக ஆடுது. அதனால் ஒற்றுமையாக இருக்கிறது தான் மெயின். ஊரில் ஒற்றுமையாக இருந்து உங்களுக்கு தேவைகளை அவங்க சொன்ன மாதிரி ஜெயக்குமார் சொன்ன மாதிரி தேவைகள் சொன்னால் தான் தெரியும். உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு ஆற்று தண்ணி குரங்கணி தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு தண்ணி எதுக்குலாம்னா சுனாமி நகர், ஆலந்தலை, கணேசபுரம், கன்சாயபுரத்துக்கு இது வரைக்கும் ஆற்று தண்ணியோ எதுவுமே நல்ல தண்ணி கிடையாது. குளத்து தண்ணி தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. அதற்காக நமது அமைச்சரோட சொல்லி முதலமைச்சர் சொல்லி தனியாக ஒரு 13 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கி இப்போ அது மஞ்சள் நீர் காயிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஆற்று நீர் உங்களுக்காக இப்போ ரெடியாகி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அமௌண்ட்லாம் சேங்ஷன் ஆகிட்டு பைப் லைன் போட போகிறாங்க. போட்டு இந்த 4 ஊருக்கும் மஞ்சள் நீர் காயல் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் ஆற்று தண்ணி
கூடிய விரைவில் இன்னொரு 2-3 மாதத்தில் வேலை ஆரம்பிச்சிருவாங்க. வேலை ஆரம்பித்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுபோக ஒரு வாட்டர் டேங்க் வந்து அந்த டேங்கில் ஏற்றி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி, ஏன்னா மேடு பள்ளமாக இருக்க இடங்கள் வந்து அந்த பம்பிங்கில் வந்து எல்லாருக்கும் தண்ணி வராது. அதனால் ஒரு வாட்டர் டேங்க் போடுறதுக்கு நாங்கள் அந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுபோக சுத்தம் பண்ணலன்னு சொன்னாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஒரு தகவல் சொல்லியிருக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்னால் நீங்கள் கொடுத்து என்கிட்ட ஒரு தகவல் சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் அக்கறையாக பார்த்துருப்பேன். ஒருத்தர் கொடுத்தா நம்மகிட்ட லேசாக ஒரு தகவல் சொல்லியிருக்கணும். ஏன்னா இப்போ வந்து திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் வந்து பணியாளர்கள் வந்து குறைவாக இருக்குது. மொத்தம் வந்து இப்போ 27 வார்டு இருக்குது. இது போக என்னென்னா திருச்செந்தூரில் வந்து பழைய மாதிரி திருச்செந்தூருக்கு ஆள் நடமாட்டம் அதிகமாகிட்டு இப்போ லட்சக்கணக்கில் வராங்க. அவங்க வந்து சாப்பிட்டுட்டு போடுறது, குளிக்கிற பாத்ரூம் தண்ணிகள், கழிவுற தண்ணி இதெல்லாம் வந்து அதிகமாகவே பயன்படுத்துறதுனால அதை சுத்தம் பண்ணுறதுக்கே ஆட்கள் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது. நாங்கள் திரும்ப இப்போ எங்களுக்கு வந்து 80 பேர் 85 பேர், அதில் ஒரு 15 பேர் வந்து இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் போடுவாங்க. ஒரு 60 பேர் 65 பேர் தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க. 10,000 சொல்லி திரும்ப ஒரு 85 பேர் இப்போ எழுதி கொடுத்துருக்கோம். எழுதி கொடுத்து எங்களுக்கு வந்து ரெடியாகிற மாதிரி இருக்குது. அதனால் அதுவும் வந்துட்டுனா இந்த வீடுகளில் குப்பை வாங்குறாலும் ஆட்கள் வந்து வாரத்துக்கு 2 நாள் வராங்க, 3 நாள் வர மாட்டேங்குன்னு கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருக்குது. அது எல்லாமே கூடிய விரைவில் எங்களுக்கு வந்து ஆட்கள் வந்து இன்னொரு 1 மாதம் 2 மாதத்தில் இந்த அடிஷனலாக ஒரு 85 பேர் துப்புரவு ஆள் எடுப்பாங்க. எடுத்து எல்லா ஊர்லேயும் வீடுகள் வந்து குப்பையை வந்து யாரும் வெளியே போடக்கூடாது. நம்ம தெருக்கில் போட்டால் நம்ம வீட்டுக்கு நல்லா கிடந்தால் நமக்கு தான் அசிங்கமாக இருக்கும். அதை வந்து நீங்களே பிரித்து கொடுத்து